அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மக்களவையில் நுழைந்த சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள லலித் ஜா என்பவர் தான் பதிவு செய்த வீடியோவை நண்பருக்கு பகிர்ந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தர இணைப்பில் காத்திருக்கிறார் எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இந்த வீடியோ தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். மக்களவையில் நுழைந்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் குறித்து மொத்தம் 6 பேர் இதில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதில் 5 பேரை டெல்லி போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். பீகாரை சார்ந்த லலித் ஜா என்பவர் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார். அவரை கைது செய்யும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் லலித் ஜா தலைமறைவாக இருக்கும் நபர் ஒரு வீடியோவை தனது நண்பருக்கு பகிர்ந்திருக்கிறார். அந்த வீடியோவில் சம்பவத்தின் போது பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அவருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அந்த காட்சிகளை அனுப்பியிருப்பதாக போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட நபர்களை இந்த சம்பவம் குறித்து விசாரணை வளையத்திற்குள் போலீசார் கொண்டு வந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் லலித் ஜா தான் மூளையாக செயல்பட்டு இருக்க வேண்டும் என போலீசார் சந்தேகப்படுகிறார்கள். மேலும் தற்பொழுது கைதாயிருக்கக்கூடிய 5 பேரும் தலைமறைவாக இருக்கக்கூடிய லலித் ஜா ஆகியோர் சமூக வலைதள பக்கத்தில் பகத்சிங் விசிறிகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் பக்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்று போலீசார் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இவர்களுக்கு பின்னணியில் வேறு யாராவது இருக்கலாம் எனவும் டெல்லி போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரைக்கும் அடையாளம் காணப்பட்டவர்களில் சாகர் சர்மா, மனோரஞ்சன், நீலம் தேவி, அமோல் ஷிண்டே, லலித் ஜா, விக்கி சர்மா ஆகிய 6 பேரை போலீசார் அடையாளம் கண்டு அவரது வீடுகளிலும் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இவர்களுடைய தொடர்புடைய நபர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் லலித் ஜா மட்டும்தான் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார். அவர் இந்த சம்பவத்தின் மூளையாக செயல்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகமும் போலீசாருக்கு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இவர் தான் என்ன காரியம் செய்தேன் என்பதை வாட்ஸ்அப் மூலமாக நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்திருக்கிறார். எனவே இவர் இந்த காரியத்தை செய்வதற்கு மூளையாக செயல்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவாக இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்தடுத்த விசாரணையில் அவரை கைது செய்யும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக அவருக்கு பின்னணியில் யாராவது இருக்கிறார்கள் என்ற விவரம் தெரிய வரும் என்று டெல்லி போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஊஃபா சட்டம் என்று சொல்வார்கள். ஊஃபா சட்டத்தின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தனது விசாரணை டெல்லி போலீசாரிடமிருந்து மத்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது சம்பந்தமான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவும் வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார்.